ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷீபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைத்தண்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை 4-5 திருப்பு நல்லா அலசிட்டு பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி, ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வேக வைக்கும் போது நம்மளுக்கு பொங்கி வராமல் இருக்கும். அதுக்காக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதை 1-2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாழைத்தண்டு வதக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்கு இந்த மிளகா தான், ஸோ அதனால் நான் 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு போடுறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு இல்லாமல் நல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால் நான் இந்த மாதிரி பிசைஞ்சு போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ப்ளஸ் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எல்லா உப்புமே நான் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடுறேன். ஸோ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா சீக்கிரமாக குக் ஆகிடும் உப்பு சேர்த்து வதக்கும் போது. இப்போது இந்த எண்ணெயில் நம்மளுக்கு வெங்காயம், இந்த மிளகாய் எல்லாமே நம்மளுக்கு நல்லா வதங்கணும். நான் இப்போது வாழைத்தண்டை இந்த மாதிரி கட்டங்கட்டமாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைத்தண்டு கட் பண்ணும் போது நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திங்கம்னா நார் அதுலேருந்தே உறிஞ்சு வரும். அப்படி கையால் சுருட்டி எடுத்து கட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த நார் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் இல்லாமலும் செய்யலாம், பட் அந்த ஃப்ளேவர் ஒரு கலருக்காக நான் மஞ்சள் தூள் சேர்த்து செஞ்சுக்கிறேன். இப்போ இந்த மஞ்சத்தூள் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் நார் இல்லாமல் இருக்குது. நம்மளுக்கு இப்படி கையால் எடுத்து பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். நார் இருந்ததுன்னா கையோடு வரும். அதனால் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் நம்மளுக்கு குக் ஆகும். ஏன்னா வாழைத்தண்டு கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும். அதனால் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கையால் கட் பண்ண முடியலனாலும் நம்ம கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு மற்ற கவுத்து போட்டு இப்படி சக்குன்னு குத்திட்டே இருந்தோம்னா, இல்லை கத்தியில் எதுலையாவது பண்ணிகிட்டே இருந்தோம்னா சின்னதாக பொடியாக கட் ஆகிடும். இப்போது நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா பாசிப்பருப்பு, அதை அந்த தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே தண்ணி இதில் ஊற்றலை. அந்த தண்ணி நம்ம வேக வச்சுருக்கிறதுக்கு வச்ச தண்ணியோடு அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. இது எல்லாமே நல்லா கொதித்து வெந்து வரணும். அப்பப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் மூடி எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு நம்மளுக்கு வடிஞ்சு வாழைத்தண்டு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் குக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை திருவி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி செய்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சைடிஷ்ஷாக சாப்பிடணும் அப்படின்ற பட்சத்தில் நல்லா தண்ணி வடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணி டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் ஸ்டாப் பண்ணிடலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இது இருக்கக்கூடாது. இதுன்னு எந்த பொரியலுமே தேங்காய் ஆட் பண்ணோன்னே ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes நல்லா எல்லா பக்கட்டும் ஈக்குவலாக கிளறி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வாழைத்தண்டு பொரியல் குக் ஆகிடுச்சு. இந்த வாழைத்தண்டு உண்மையே நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. இது கான்ஸ்டிபேஷனை ட்ரீட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எப்படி எடுத்துப்போமோ அதே மாதிரியே விட்டமின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். இதெல்லாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாழைத்தண்டு உங்களோட டயட்டில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், வாழைத்தண்டு ரெசிபி ரெடி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.